திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பையும் பரிதாபத்தையும் ஏற்படுத்தியுள்ள கல்லடைக்குறிச்சி அருகே நடைபெற்ற இரட்டை கொலையில் கொலையாளிகளை காவல்துறை நெருங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்து இன்று காலை பேசிய திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி கொலையாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் இதுவரை கைது நடவடிக்கைகள் இல்லை எனவும் வெகு விரைவில் கொலையாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த பயங்கரமான இரட்டை கொலை வழக்கில் கொலையாளிகளை காவல்துறை நெருங்கிவிட்டதாகவும் மேலும் SP தெரிவித்துள்ளார். கல்லடைக்குறிச்சி பகுதியில் நேற்று நடைபெற்ற இந்த இரட்டை கொலை சம்பவம் இந்த பகுதி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கை மிக தீவிரமாக விசாரித்து வருவதாகவும் 6 தனிப்படைகள் விடிய ரோந்து பணியில் ஈடுபட்டு குற்றவாளிகளை பிடிப்பதற்காக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருவதாகவும் SP தெரிவித்தார். SP விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி மேலும் கூறுகையில் காவல்துறை நெருங்கிவிட்டது, கொலையாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள், தற்போது சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதாகவும் அப்பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதுவரை இந்த வழக்கில் யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய விசாரணையில் இந்த கொடூர செயலில் சுமார் 9 பேர் வரை ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் குற்றவாளிகள் பயன்படுத்தியதாக கருதப்படும் மோட்டார் சைக்கிள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. மேலும் மூலச்சி பகுதியைச் சேர்ந்த சிவா என்பவரின் மோட்டார் சைக்கிளை மகேஷ் என்பவர் அருகில் சென்று வருகிறேன் என கூறி வாங்கி சென்றதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இந்த சிவா நேற்று ஊரை விட்டு வெளியே எங்கேயும் செல்லாத நிலையில் அவர் மீது முதலில் சந்தேகம் எழுந்ததாகவும் ஆனால் அவர் தனது சொந்த வேலை காரணமாக ஊரை விட்டு செல்லவில்லை என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாகவும் காவல்துறை வட்டாரங்களில் இருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகே உள்ள பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் இருக்கும் CCTV காட்சிகளை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். இதற்கெல்லாம் மேலாக 2 பேர் தற்போது பிடிபட்டுள்ள இருவரிடம் ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருவதாகவும் சத்தியம் தொலைக்காட்சிக்கு கிடைக்கும் பிரத்யேக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொலையாளி ஒருவரின் நண்பர் விசாரிக்கப்பட்ட போதிலும் அவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் நேரடி தொடர்பு இல்லை என ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் தெரிகிறது. கொலையாளிகள் அனைவரும் அடையாளம் காணப்பட்டுவிட்ட நிலையில் அவர்களை பிடிக்க காவல்துறை வளையம் இருக்கப்பட்டுள்ளது. விரைவில் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என காவல்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எது எப்படி இருந்தாலும் ஒரு கொலை சம்பவம் நடைபெற்ற பிறகு உடனடியாக அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் ஒருபுறம் இருந்தாலும் இது போன்ற தனி மனித விரோதங்களை அடக்குவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை முன்னெடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஓவியா குமார், தொடர்ந்து இது குறித்த தகவல்களையும் விவரங்களையும் திரட்டிக் கொண்டிருக்கிறோம். ஓவியா.